ஆல்ரெடி பேஷன் ப்ரோல பெட்ரோல் இல்லைன்னு தான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியே போலாம்னு நினைச்சேன். பார்த்தா ஸ்கூட்டியும் ஸ்டார்ட் ஆகல. நாங்க ஓனரம்மா உங்க வண்டியை தானே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒய்ஃபை கூப்பிட்டாச்சு. நானும் என்னெல்லாமோ வித்த பண்ணி பார்த்தேன், எனக்கு ஸ்டார்ட் ஆகல. அவங்க வந்தோடனே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எடுக்கிறவங்க எடுத்தா எடுக்கும். காலையிலேயே வண்டி கையிலேயே ஒய்ஃப் கையிலேயே அசிங்கப்பட்டு நேரா திருச்செந்தூர் கிளம்பிட்டு இருக்க வழியில ப்ரொமோஷன் ரிலேட்டடா ஒரு கால் வந்துச்சுன்னு மரத்தாடியில் நின்று பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே திருச்செந்தூர் வந்து ரீச் ஆயிட்டேன். இன்னும் 1-2 மாசத்துல மழை காலமே ஆரம்பிக்க போது. ஆனா இந்த வெயிலோட கொடுமை தாங்கவே முடியல. திருச்செந்தூருக்கு வந்தது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொரியர் வந்துருந்துச்சு, அதை ரிசீவ் பண்றதுக்கு தான். நல்லதா போச்சு. ஸ்கூட்டில வந்தா காட்டி இந்த 2 வாளியும் அழகா இதுலயே வச்சு எடுத்துட்டு வர முடியுது. ஆனா என்ன வெயில் தான் தாங்கவே முடியல. 2 பார்சலையுமே ஃப்ரண்ட்ல வச்சனால வண்டியை ஒழுங்கா திருப்ப வர முடியலங்க. ரொம்ப ஸ்லோவா தான் போக வேண்டியிருந்துச்சு. திருச்செந்தூருக்குலாம் போயிட்டு வர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா அந்த பார்சலை ரிசீவ் பண்ணி வர்றதுக்கே எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க வாங்க, அப்படி உள்ள என்னதான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும். ஓபன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி காலையிலேயே ஒய்ஃப் கிட்டையும் வண்டி கிட்டையும் அசிங்கப்பட்டாச்சு. இப்போ இந்த வாலி வேற அசிங்கப்படுது. என் ஒய்ஃப் வேற கொடுங்க சிங்கப்பெண் நான் திறக்கிறேன் அப்படின்னு வாங்கி கத்தியை வச்சு கிறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த பிளாஸ்டிக் வாலியை நீ இந்த குட்டி கத்தியை வச்சு வெட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அதை எப்படி திறக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு திறக்க ஆரம்பிச்சிட்டேன். வாலி உடலையே அப்பவும் டஃப் கொடுக்குது. திறக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பொண்டாட்டி முன்னாடி மானமே போயிருச்சு நண்பர்களே. அப்புறம் இந்த சைக்கிள் டயர் பைக் டயர்லாம் கலத்துவாங்கல்ல, நெம்பி அந்த மாதிரி தான் கடைசியில கலட்ட வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கேஷ்யூ நட்ஸ் தாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் குறையாதான் ஆர்டர் பண்ணிருக்கோம். மொத்தமா 20 கிலோ எடுத்திருக்கோம். ஒரு வாலி பாத்தீங்க அப்படின்னா 10 கிலோ. ஏன்னா ஒய்ஃப்க்கு டெலிவரி டைம் நெருங்கிருச்சு. இந்த நேரம் பார்த்து ஆர்டர் சொல்லுங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நம்ம மேல நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துரும்ல. ஆக தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களும் உங்களுக்கு கேஷ்யூ நட் வேணும்னா எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுங்க. எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்க பிசினஸையும் சப்போர்ட் பண்ணுங்க.